Remember, there are many targets left. அமெரிக்காவின் போர் விமானங்கள் ஈரானின் 3 அணு உலைகள் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தின. அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்வராவிட்டால் பேரழிவை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானுடனான சண்டையில் அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறது அமெரிக்கா. அணு ஆயுத தயாரிப்பில் ஈரான் ஈடுபட்டுள்ளதாக கூறி அந்நாட்டின் மீது கடந்த 13ஆம் தேதி முதல் இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டு வருகிறது. அதிலும் ஈரானின் அணுசக்தி நிலையங்களைத்தான் இஸ்ரேல் குறிவைத்திருந்தது. தற்போது சண்டையில் இணைந்துள்ள அமெரிக்காவின் குறியும் அதுவாகத்தான் இருக்கிறது. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இருந்து தெற்கில் 100 கிலோமீட்டர் தொலைவில் போர்டோ பகுதியில் சாதாரண ஏவுகணைகள் ஊடுருவ முடியாத வகையில் மலையை குடைந்து அணு உலை அமைக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை இரவு இதன் மீது கண்காணிப்பில் சிக்காத B-2 குண்டுவீச்சு விமானங்களை வைத்து தரைப்பகுதியை துளைத்து சென்று தாக்கும் பங்கர் பஸ்டர் எனப்படும் GBU-57 மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர் என்ற குண்டுகளை வீசியது அமெரிக்கா. 6 B-2 விமானங்கள் போர்டோ அணு உலை மீது தலா 2721 கிலோ வெடிமருந்துடன் 13,607 கிலோ எடை கொண்ட 12 குண்டுகளை வீசின. அதே நேரத்தில் அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து ஈரானின் நடான்ஸ், இஸ்பகான் அணு உலைகள் மீது அடுத்தடுத்து 30 அதிநவீன ஏவுகணைகள் ஏவி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஏவுகணைகள் 1550 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்டவை என்று கூறப்படுகிறது. நடான்ஸ் அணு உலை மீதான ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து B-2 பாம்பர் ரக விமானம் மூலமும் 2 குண்டுகள் வீசப்பட்டன. ஈரானை தாக்கிய அத்தனை விமானங்களும் பாதுகாப்பாக அமெரிக்கா திரும்பியதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தாக்குதல் நடந்தபோது துணை அதிபர் உட்பட 9 பேருடன் அதனை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கண்காணித்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க மக்களுக்கு உரையாற்றிய ட்ரம்ப் ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். There will be either peace or there will be tragedy for Iran far greater than we have witnessed over the last 8 days. Remember, there are many targets left. Tonight's was the most difficult of them all by far and perhaps the most lethal. But if peace does not come quickly, we will go after those other targets with precision, speed and skill. போர்டோ அணு உலை தரைக்கடியில் 80 முதல் 90 மீட்டர் ஆழத்தில் அமைந்துள்ளது. அமெரிக்காவின் B-2 ரக விமானத்தில் இருந்து வீசப்படும் குண்டுகள் அதிகபட்சமாக 60 மீட்டர் ஆழத்துக்கு மட்டுமே நிலத்தை துளையிட்டு சென்று இலக்கை தாக்கி அழிக்கும் என்று கூறப்படுகிறது. இதனால் போர்டோ அணு உலை முற்றிலும் சேதமடைந்ததா இல்லையா என்ற சந்தேகம் எழுந்த நிலையில் போர்டோ அணு உலையிலிருந்து 2 முறை வெப்ப அலை எழுந்ததாக அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா அறிவித்துள்ளது. ஈரானின் அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை அந்நாட்டின் குவாம் மாகாண செய்தி தொடர்பாளர் மோர்டேஷே ஹைதாரி உறுதி செய்துள்ளார். ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் அமெரிக்கா நேரடியாக களமிறங்கியதால் மத்திய கிழக்கு பகுதியில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது.